Hello dear students, friends, welcome. In the video, 12th Max PTA question paper 3 உடைய original question paper with full answer key update நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸை பொறுத்தவரைக்கு கொஸ்டின் பேப்பர் 1க்கும் 2க்கும் ஃபுல் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிட்டோம். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் அது இல்லாமல் 12th பொறுத்தவரைக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ் போன்ற பல்வேறு பாடங்களுக்குமே PTA கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனோடு இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 20 1 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ்லேருந்து 14 கொடுத்துருக்காங்க, 6 கொஸ்டின் வந்து கிரியேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 கிரியேட்டிவ் வரத்தான் செய்யும். ஸோ நீங்கள் 1 மார்க்ஸில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா அந்தந்த சாப்டரை கண்டென்ட்டை புரிஞ்சிருக்கணும், புக்கினும் நல்லா தரவு பண்ணி படிக்கணும். கான்செப்ட் புரிஞ்சால் மட்டுமே தான் மேக்ஸில் வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதெல்லாமல் பார்ட் 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்காங்க, கிரியேட்டிவாக 4 கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3 கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் சம் 1 கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ்லேருந்து 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த மொத்தம் 14 கொஸ்டின் இருக்குது. 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் எடுத்திருக்காங்க, 3 கொஸ்டின் கிரியேட்டிவாக எடுத்திருக்காங்க, 1 கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ 6 PTA கொஸ்டினுமே இதனுடைய அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸசைஸுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவாக பப்ளிக் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து PTA கொஸ்டினை பொறுத்தளவுக்கு கிரியேட்டிவ் சம்மும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக எடுத்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டீச்சர்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்களாக ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா தினந்தோறும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எடுத்து எக்ஸாம்பிள் சம்மையும் படிக்கணும், எக்ஸஸ் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி நீங்கள் எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். மற்றைய பாடங்கள் மாதிரி நம்ம ராட் மெமரி பண்ணவோ ரீட் அவுட் பண்ணவோ மேக்ஸுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ டெய்லி மேக்ஸை வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 10 5 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு நாளைக்கு 10 2 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஷெடியூல்டை போட்டு டெய்லி சாப்டர் வைஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸில் கவலைப்படாமல் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த 6 PTA கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது PTA கொஸ்டின் பேப்பர் 3. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.